ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கு ஒரு அமேசிங்கான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகேங்களா? நம்ம தம்ப்லைனில் பார்த்த மாதிரி தாங்க, கூகுள் நேனோ பனானாவை பார்த்தீங்கன்னா நம்ம 18 மாதம் ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேனோ பனானா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் அதில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறதுனால நிறைய இந்த ஓல்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறது அண்டு பழைய ஃபோட்டோ கலரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு நிறைய தேவைப்படும். ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் பண்ணும். ஃபோட்டோஷாப்பை விட பார்த்தீங்கன்னா இதில் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் நேனோ பனானா என்டர் ஆகிடுறேன். ஸோ நேனோ பனானா ஃபஸ்ட்டு லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது ட்ரை டு நேனோ பனானா அப்படின்னு சொல்லிங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு செப்பரேட் பேஜஸ் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டெமோவாக நிறைய விதமான இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இதில் மாதிரி இருக்க சினிமாட்டிக் லுக்கு நம்மளோட இமேஜ் அப்லோட் பண்ணால் கிடைக்கும் அப்படிங்கிறத தாங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த டைனமைட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரோ மார்க் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் தெரியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஃபஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் லாஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஃப்ரீயாக யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பெய்டாக மாறிடும். நீங்கள் பெய்ட் பண்ணால் தான் இது ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்கும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா 18 மாதத்துக்கு இது ஃப்ரீயாகவே நம்ம ஆக்டிவேட் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னா சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன சாம்பிள் தான் நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? இது நேனோ பனானா ப்ரோ வெர்ஷனாக கொடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3.1 ப்ரோ வெர்ஷன் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் ரன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே டவுன்லோட் ஃபுல் சைஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரிஜினல் குவாலிட்டியில் இதை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களோட ஃபைல் சைஸுமே ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இமேஜ் ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் வேறு எங்கேயாவது பேஸ்ட் பண்ணுறதாலாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் கொடுத்துருக்கேன். இது சம் செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்டாவது வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தாங்க டவுன்லோட் ஆகுது. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா 8 MBயில் டவுன்லோட் ஆகிருக்கு, PNG ஃபார்மெட்டில். ஓகேங்களா? ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், என்னோடய இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போஷருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த இமேஜ் லுக்கை மாற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஒரு ஓவராலாக ரியலிஸ்டிக்காக அது கொடுத்துருக்கு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே, இதை பார்த்தாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்டோர் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தாங்க நிறைய ஃபோட்டோஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நான் ஒரு பழைய இமேஜஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். நான் இதில் தான் இந்த இமேஜஸ்லாம் பண்ணேன். ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நான் இந்த பழைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக காமிச்சிடுறேன். இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் காமிச்சிடுறேன். ஏன்னா இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா? அதனால் ஸோ இந்த மாதிரி தாங்க ரொம்ப கிராச்சியாக அது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம பண்ணுறோம். இது நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் அக்யூரேட்டாக கிராப் பண்ணி போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வரும். நான் கிராப் பண்ணி வைக்கல, டேரெக்டாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. நான் பெருசாலாம் இந்த ப்ராம்ப்ட் அது இதுன்னெலாம் மெனக்கிட்டுறது கிடையாது. ஜஸ்ட் நம்ம கூகுள்லேயே கிடைக்கும். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ஓல்டு ஃபோட்டோ ரீஸ்டோரேஷன் ப்ராம்ப்ட்டுன்னு டைப் பண்ணுவேன். அதில் ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் நான் எடுத்து தாங்க யூஸ் பண்ணுவேன். இது நான் கண்டினியூவாலாம் இப்போ இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல், ஹை ரெசல்யூஷன், ஷார்பன் அண்டு சாஃப்ட் எட்ஜஸ் அண்டு இம்ப்ரூவ் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? நான் இதவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நம்ம பக்கத்து டேப்பில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பேஸ்ட் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ப்ரோ ஆக்டிவேட்டில் இருக்கானா ப்ரோ ஆக்டிவேட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். சப்மிட் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்குள்ளேயே முடிச்சிருது. ஓகேங்களா? இது ஏன் டேரெக்டாக ஃபோட்டோஷாப்லனா அவங்க பெய்டு வெர்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ டேரெக்டாக ஃபோட்டோஷாப்பில் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இது கூகுளில் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. ஓகேங்களா?
ஓகே, இப்போ முடிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் குவாலிட்டியை பாருங்கள் எப்படி கொடுத்துருக்குன்னு. இது பார்த்திங்கன்னா ஓல்டு இமேஜ், இந்த நியூ இமேஜ் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ரியலிஸ்டிக்காக அப்படியே கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இதுவுமே நீங்கள் வந்து அப்படியே ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபுல் சைஸில். ஓகேங்களா, இந்த இமேஜோட குவாலிட்டி பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவும் அந்த வித்தின் பார்த்திங்கன்னா ரொம்பவே டீட்டெயிலும் செம்மையாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராம்ப்ட் தாங்க, ஈஸியாக இது வந்து ஒர்க்கு முடிச்சிருச்சு. இந்த மாதிரி நிறைய விதமான ஒர்க்கு நம்ம பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, வீடியோவும் நம்மளால் பண்ண முடியும், மியூசிக்கும் பண்ண முடியும், எவ்ரி திங் இதில் பண்ண முடியும். நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி ஒரு டூல்ஸ் பட்டன் இருக்குது. இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜ் தான் இருக்குது, அடுத்து கேன்வாஸு, டீப் ரிசர்ச்னு இருக்குது, க்ரியேட் வீடியோன்னு இருக்குது. ஓகேங்களா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ரியேட் வீடியோன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் நியூ சேட் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது, எஸ் நியூ சேட் கொடுக்குறேன். ஓகேங்களா, இல்லை நியூ சேட் இங்கே கொடுத்துட்றேன், புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் வீடியோவில் டிக் மார்க் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு ஒரு இமேஜஸ் ஏதாவது கொடுத்துட்டு நம்ம அதை ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய இமேஜஸே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் தேவை. எனக்கு இது வந்து ப்ரொஃபஷ்னலாலாம் தெரியாதுங்க. ஸோ நான் கூகுளில் ஏதாவது ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுவேன். ஓகேங்களா, ஃபோட்டோ டு வீடியோ வாக்கிங் ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து வீடியோ நடந்து வர மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒன்றே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ராம்ப்டே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த ப்ராம்ப்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு இதுதான் நான் சொன்ன மாதிரி தாங்க, எனக்கு ப்ரொஃபஷ்னலாக இந்த மாதிரி ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு தேவை ஃபோட்டோகிராஃபி தான். ஸோ உங்களுக்கு காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபாஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ப்ரோ வெர்ஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்மிட் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம வீடியோ எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோக்காக 2-3 வீடியோ பண்ணி பார்த்தேங்க. அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகேங்களா, இது ரெடி ஆகட்டும், அந்த கேப்பில் உங்களுக்கு வந்து இதை ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இதெல்லாம் ரெடி பண்ணேன். ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வர மாதிரி கண்ணாடி எடுத்து போட்டு ஹேரை வந்து வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன டீட்டெயிலோடு நம்ம என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா ப்ராம்ப்டை அது சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இந்த வீடியோ க்ரியேஷன் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்க்கு மேலே டைம் எடுத்துக்குது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு வீடியோ ரெடி பண்ணேன். அப்படியே ஃபோட்டோவில் ஜூம் இன் வர மாதிரி ஒரு வீடியோ வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, ரொம்பவே குவாலிட்டியாகவும் ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவும் அதுக்கேற்ற வந்து பார்த்திங்கன்னா கலர் டோனோடு நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குதுங்க. நிறையா கார்ட்டூனஸ் வீடியோஸ் இதில் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கு இது கண்டிப்பாக தேவை ப்ராம்ப்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நிறைய ப்ராம்ப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கனால ஈஸியாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நம்ம நிறைய பார்த்துருப்பீங்க, இறந்தவங்களாம் நடந்து வர மாதிரி சில வீடியோஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக க்ரியேட் பண்ணி கஸ்டமரை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஓகே, நமக்கு வீடியோ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து பீச்சில் வாக் போகிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஸோ பாருங்கள். ஓகேங்களா, இது எனக்கே எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, என்னோடய ஃபோட்டோ வந்து ஒரு பீச்சில் வந்து வாக்கிங் போகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு வந்து வீடியோ ரியலிஸ்டிக்காக ரெடி பண்ணி தருது. ஓகேங்களா, ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம் இந்த கூகுள் நேனோ பனானா எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் இவ்வளோ தாங்க யூஸ் பண்ணுறேன். பட் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே, இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 18 மாதத்துக்கு இது ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன், 4G or 5G ஃபோனாக கூட இருக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ சிம் அதில் இருக்கணும். இப்போ நான் என்னோடய மொபைல் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜியோ ஆப் வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் கம்பல்சரி ரீசார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 349 பிளான் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதாவது 349 ரூபாவுக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, நான் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 349 பண்ணியிருக்கேன், 349 ரூபாய்க்கு 2GB 27 டேஸ்க்கு பண்ணியிருக்கேன். இதில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த ஜியோ ஆப்பே வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஒரு நியூ டேப் ஓப்பன் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வாட் இஸ் த நியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் நியூன்னு சொல்லிட்டு அதில் ஜெமினி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதிலே சொல்லியிருப்பாங்க 18 மாதம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 2 TB வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ், அக்சஸ் டு ஜெமினி 3 Pro அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 TB க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களோட க்ளவுட் ஸ்டோரேஜ் எக்ஸ்டர்ன் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐ நோ மோர் அப்படிங்கிற கீழே இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரோ பிளான் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி வரும். நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்படி இல்லைனா கெட்டுன்னு வரும். கெட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேங்களா,
ஸோ வந்து சிம்பிள் தாங்க, இது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இன்னொரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மொபைலில் இருக்கிற ஜிமெயிலும் உங்களோட கூகுள் குரோமில் இருக்கிற ஜிமெயில் ஐடியும் ஒரே மெயில் ஐடியாக இருக்கணுங்க. நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஆஃபர் வந்து இதெல்லாங்க கிடச்சிது 18 மாதத்துக்கு. நீங்கள் சேம் மெயில் ஐடியாக இருந்தால் டேரெக்டாக உங்கள் கூகுள் குரோமில் டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணலாம், நேனோ பனானா ஃப்ரீயாகவே. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணுதுங்க. ஸோ இவ்வளோ தாங்க, சிம்பிள் விஷயம் தான். நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி அன்லிமிட்டடாக என்ஜாய் பண்ணுங்கள். 18 மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.